ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் போன வீக்கில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கோல்டோட சார்ட் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி கோல்டோட சார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீக் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எப்போ அது பிரேக் ஆகுதோ மேலே போகும்னு சொன்னேன். அதே மாதிரி சப்ளை டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோல்டு இதுக்கு கீழே போகாது, மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரி நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு பார்த்துருந்தோம். ஸோ 0.618 லெவல் வந்து இந்த ஜோன் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து 0.5லேயே வந்து ரிவர்சல் எடுத்துருச்சு. நம்ம 0.618 வரைக்கும் எதிர்பார்த்தோம். பட் என்னாச்சு, அது 0.5ஏ வந்து ரீட்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ ரீட்ரேஸ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. சேம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணது உண்மையாகவே நல்லா இதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட வால்யூம் நம்ம செக் பண்ணணும். ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வால்யூமில் பிரேக் பண்ணலை, பட் ஓகே, ஒரு நல்ல வால்யூம் இருக்குது, ஆவரேஜாக இருக்கக்கூடிய வால்யூமில் தான் இருக்குது. ஸோ இப்போ பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பிரேக் ஆன மாதிரி நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல பிரேக் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து கோல்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான். அதாவது ஒரு 2.5% கிட்ட கோல்டு மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ தெரியுதா? ஸோ இந்த ஏரியா, அதாவது உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ மார்க்கெட் நமக்கு மேலேயே போனாலும் இந்த ஜோனில் பட்டு அகைன் ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிவர்சல் எடுத்துகிட்டு மறுபடியும் இதை கண்டிப்பாக பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போக போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ அதாவது உங்களோட டார்கெட் வந்து இந்த 4850, 65 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த டெய்லி கேண்டிலில் இருக்கக்கூடிய இந்த கேண்டிலோட பாட்டம் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பட் ஸ்டில் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளே இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாங் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ 50 வச்சுக்கலாமா, 4850 வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட பாட்டம் தான் வச்சுக்கிறோம். கரெக்டாக? ஸோ நம்மளோட கேண்டிலோட பாட்டம் ரேஞ்சு தான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்கள் எப்படி இருக்குது, 4 இருக்குது. ஸோ ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ₹4 சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட்டும் மேலே தான் போகும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த லாங் ட்ரேட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த லாங் ட்ரேடை நமக்கு டெஃபினட்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி உங்களோட கேபிட்டலை பேஸ் பண்ணி நீங்கள் குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீக்கோட கோல்டு அனலைசிஸ். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு டார்கெட் நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதாவது 5075 அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 5075 இந்த ரேஞ்ச் தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இதை எப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட். ஸோ நீங்கள் கோல்டில் லாங் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை 4000, ஓகே நான் டைப் பண்ணியே காட்டிடுறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்னவாக இருக்கும், 4850 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5075 இந்த ரேஞ்ச் தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட பாட்டம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பக்கத்தில் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி, இல்லை நீங்கள் 1:2 ரேஞ்சுக்கு வரைக்கும் வருதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4655 வரைக்கும் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸ்டில் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.3 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக இது ஒரு நல்ல ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ரிஸ்க் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.